செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 11ஆம் வகுப்புக்கான தேர்வு நாளை வந்து துவங்குகிறது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தமிழ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து தீவிரமாக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய கான்செப்ட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் இப்போ கூட வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் தான். எல்லாருமே வந்து இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு வந்து எல்லாருமே வந்து வெற்றி பெறுவீங்க. அண்ட் மேலும் பப்ளிக் எக்ஸாம் எப்படி எப்படிலாம் அட்டன் பண்ணலாம், எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதினா மார்க் வரும். அண்ட் என்னென்னாலும் தவறு வந்து பண்ணக்கூடாது. அண்ட் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் இருக்கணும். கொஷின் பேப்பர் எப்படி வேணால் இருக்கட்டும், எப்படி வேணால் கேட்கட்டும், டஃப்பாக கேட்கட்டும், இல்லை ஈஸியாக கேட்கட்டும், இல்லை ட்விஸ்ட் பண்ணி கேட்கட்டும், எப்படின்னா கேட்கட்டும், நீங்கள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து தயாராக இருக்கணும். ஓகேங்களா? கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து நம்பிக்கையோடும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே அதை தான் வந்து நான் சொல்லக்கூடிய கருத்து. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து கொஷின் பேப்பரில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் தமிழை பொறுத்த வரைக்கும் கையெழுத்து நல்லா முத்த அழகாக எழுதுங்க. அண்ட் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு 2 மார்க்னா அப்படி தான் இருக்கணும், 4 மார்க்னா அப்படி தான் இருக்கணும், அண்ட் 5 மார்க்னா அப்படி தான் இருக்கணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செப்பரேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா காமிங்க. ஏன்னா வந்து நிறைய மாணவ செல்வங்களுக்கு வந்து என்னென்னா தேவைன்னா எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாகிடுமோ, இல்லை மார்க் வந்து குறைஞ்சிருமோ, அப்படி இப்படின்னு வந்து நிறைய குழப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பயங்களும் இருக்கும். ஸோ அந்த பயத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டு செல்லக்குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்ருங்க. அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு இன்னும் ஒரு கருத்தை என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய 11ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாலாம் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஈஸியாக தான் இருக்கும். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படிக்காமலாம் விட்டுறாதீங்க, படிங்க. ஓகேங்களா? படித்து வந்து தயாராகுங்க. மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் A to Z நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அண்ட் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் இருக்குது அண்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் பேப்பர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின் பேப்பர் A to Z வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. நாளைக்கு உங்களுக்கான ஆன்சர் கீ A to Z வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது சொல்ல நம்ம சேனலில் A to Z வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டுனாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக எழுதிருப்பீங்க, எவ்வளோ கரெக்டாக இல்லை அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ரெடியாக இருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து பயந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.